மன்னார் மனித புதைகுழி வழக்கு 23 அரசு திணைக்களங்களின் தகுதி வாய்ந்த அதிகாரிகளுக்கு அழைப்பாணை. மீண்டும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வெளியிட்ட தகவல். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசிய சொத்தாவார், வஜ்ர அபேவர்த்தன பாராட்டு. எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும், ஜீவன் தொண்டமான் கோரிக்கை. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம், சுசில் பிரேமஜயந்த அறிவிப்பு. இந்திய மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். பிரான்சில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டம். மன்னர் சார்லஸின் பயணத்தில் ரத்து. மன்னார் சதோச மனித புதைகுழி வழக்கு தொடர்பில் 23 அரசு திணைக்களங்களின் தகுதி வாய்ந்த அதிகாரிகளுக்கு அழைப்பாணை விடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் நிரஞ்சலி முரளிதரன் முன்னிலையில் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது போலீசாரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய 23 அரசு திணைக்களங்களின் தகுதி வாய்ந்த அதிகாரிகளுக்கு அழைப்பாணை விடுக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அதற்கமைய குறித்த திணைக்களங்களின் தகுதி வாய்ந்த அதிகாரிகளை ஜூலை 5ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டு அன்றைய தினம் வரை வழக்கு விசாரணையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் டாலர் கையிருப்பு அதிகரித்திருக்கின்ற நிலையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரசாத் குலதுங்க குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் நிதி அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி கிடைக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதிக்கான தடை இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் தளர்த்தப்படும் என வாகன இறக்குமதியாளர்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் 3 வருடங்களாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படாமையினால் பாவனையாளர்களும் வாகன இறக்குமதியாளர்களும் கடும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நாடு வீழ்ச்சியடைந்த போது தனியொரு நபராக சவாலை ஏற்று அதில் வெற்றி பெற்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசிய சொத்தாவார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மக்களின் கடமையாகும் எனவும் அவர் வழங்கிய வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றி கடனற்ற நாடாக இலங்கையை மாற்றுவார் என்றும் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் உரையாற்றும் போது வஜ்ர அபேவர்த்தன இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் பிறந்த தினம் நாட்டுக்கு மிகவும் முக்கியத்துவமுடைய தினமாக மாறியுள்ளது. இதுவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு காணப்படும் பெருமையாகும். அவரது பிறந்த தினத்திற்கு 48 மணித்தியாலங்களுக்கு முன்னர் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை மீள கட்டியெழுப்பியுள்ளார். அவரது பிறந்த தினத்தில் அனைவரும் எரிபொருள், எரிவாயு, மண்ணெண்ணெய் உள்ளிட்டவற்றை எந்தவொரு தட்டுப்பாடுமின்றி பெற்று அன்றாட செயற்பாடுகளை அசௌகரியங்களின்றி முன்னெடுத்து செல்கின்றனர். எனவே இனியாவது மக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்க்கட்சிகள் பாரம்பரியமான அரசியல் நிலைப்பாட்டை விடுத்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நீர்ப்பாசனம் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சர்வதேச நாணய நிதிய ஒத்துழைப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட உரை மீதான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றிய ஜீவன் தொண்டமான், நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்ட பொய்யான வாக்குறுதிகள் பொருளாதார நெருக்கடிக்கு பிரதான காரணியாக உள்ளது என்றும் தெரிவித்தார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், நிலையான பொருளாதார கொள்கையை பின்பற்றுவதை ஆட்சியில் இருந்த சகல அரசாங்கங்களும் உறுதிப்படுத்தவில்லை.
காலத்துக்கு காலம் பொருளாதார கொள்கைகள் மாற்றியமைக்கப்படுவதால் ஒரு சிறந்த இலக்கை நோக்கி செல்ல முடியாத நிலைமை காணப்படுகிறது. ஆகவே நிலையான பொருளாதார மேம்பாட்டுக்கு நிலையான பொருளாதார கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக அரசாங்கத்தினால் புதிதாக கொண்டுவரப்பட உள்ள புதிய பயங்கரவாத தடை சட்ட மூலத்தை அடுத்த நாடாளுமன்ற அமர்வின் போது சபையில் சமர்ப்பிக்க முடியும் என சபை முதல்வரும் அமைச்சருமான சுசில் பிரேமஜாயந்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த புதிய சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நீதி, அரசியலமைப்பு, மறுசீரமைப்பு மற்றும் சிறைச்சாலைகள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் அறிவுறுத்தலுக்கு இணங்க புதிய சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரில் நடைமுறையில் இருந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து அதனை தேசிய பாதுகாப்பு சட்டமாக கொண்டு வருவதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது. அது தொடர்பில் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஏற்கனவே பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார். அதற்கிணங்க புதிய சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டு சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் அது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. 1979 ஆண்டின் 48 இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் தற்காலிக ஏற்பாடுகளை நீக்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வது இந்த சட்டமூலத்தை தயாரிப்பதற்கான நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தர்மலிங்கம் சித்தார்த்தனை அரசியலமைப்பு பேரவையில் இணைத்துக் கொள்ளுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபேவர்த்தன அவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தர்மலிங்கம் சித்தார்த்தனை அரசியலமைப்பு சபையில் இணைத்துக் கொள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு பரிந்துரைத்திருப்பதாக அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அரசியலமைப்பு பேரவையில் தற்போது 9 உறுப்பினர்கள் மாத்திரமே இருப்பதாகவும் எனினும் அதற்கு 10 பேர் தேவை எனவும் பிரேமதாச சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் தர்மலிங்கம் சித்தார்த்தனை 10வது உறுப்பினராக உறுதிப்படுத்துமாறு சஜித் பிரேமதாச சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். சித்தார்த்தனை அரசியலமைப்பு பேரவையில் இணைத்துக் கொள்ள மறுப்பது தவறான சமிக்கையை அனுப்பும் எனவும் அவர் எச்சரித்திருக்கின்றார். சர்வதேச நிதியுதவிகள் மூலம் கிடைக்கும் வறுமை நிவாரணங்கள் பெருந்தோட்ட பிரிவினருக்கு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் ஊடக அறிக்கை ஒன்றின் மூலம் வலியுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல்கள், மாகாண சபை தேர்தல்கள் இரண்டும் கட்டாயம் நடாத்தப்பட இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசுக்கு கிடைக்கப்பெறும் சர்வதேச நிதியுதவிகள் மூலமான வறுமை நிவாரணங்கள் பெருந்தோட்ட பிரிவினருக்கு கட்டாயம் வழங்கப்படும் எனும் உறுதிப்பாட்டினை சர்வதேச சமூகம் வழங்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். தற்போது நலிவடைந்த பிரிவினரை அடையாளம் காணும் வேலை திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நிலையில் அதில் அரசியல் கலந்துள்ளதாகனால் தமக்கு அதில் நம்பிக்கை இல்லாத பட்சத்திலேயே இதனை கூறுவதாகவும் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் அதிகூடிய விலைக்கு பொருட்களை விற்பனை செய்கின்றமை, விலைப்பட்டியல் காட்சிப்படுத்தப்படாமை உள்ளிட்ட முறைகேடுகள் தொடர்பில் 1977 என்கின்ற துரித இலக்கத்துக்கு அறிய தர முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் இதனை தெரிவித்திருக்கின்றார்கள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் நாடுளாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். இதற்கமைய அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பிரதான மொத்த மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள், களஞ்சியங்கள் என்பன சோதனைக்குட்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டிருக்கிறது. அத்துடன் நடமாடும் வர்த்தகர்களையும் மலிவு விற்பனை சந்தைகளையும் சோதனைக்குட்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது.